Now you're watching New Indian TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை தருகிறார். என்னவென்றால், விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். நாம் அறிவு கெட்டவர்களாக அல்ல, அறிவோடு நடந்து கொள்ளும் ஞானமுள்ள மகனாகவும் மகளாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நாம் அனைவருமே ஒவ்வொருவரும் நம்மளுடைய சிந்தனையிலே நம்மளுடைய செயல்களை மட்டும்தான் சிந்தித்து வருகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது, எதை எப்படி செய்வது என்று நாம் சிந்தித்து வருகிறோம். ஆனால் மற்றவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து அவர்களுடைய சூழ்நிலையை நாம் சிந்திக்க வேண்டும். அதை தான் இங்கு ஆண்டவர் விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். மூடனாக இருந்தால் அவனுடைய செயல் எப்படியாக இருக்கும்? மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பார்கள். சில பேர் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திப்பது உண்டு. அவங்கள பற்றி மட்டுமே பேசுவாங்க, அவங்கள பற்றியே முக்கியப்படுத்தி பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈகோ என்ற அந்த சுபாவம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஆண்டவர் என்னென்னு பேர் அழைக்கிறார்? மூடனே. மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். சில நேரத்தில் மக்கள் செய்வதை நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும், கோபம் கூட வந்துவிடும். ஆனால் அதற்கு நமக்கு ஒரு ஆறுதலை தருவார். பக்கத்தில் இருக்கிற நபரோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களோ நமக்கு ஒரு ஆறுதலை தருவார்கள். ஏன் அம்மா கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க, மகனே நீ ஏன் கவலைப்படுற, அவங்களுக்கு அறிவில்லை, அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீ விட்டுட்டு மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்வார்கள். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற இந்த தாயானவள் இந்த ஆறுதலை கூறுவதுண்டு. அதுபோல தான் மூடனாக இருக்கும்போது அவனுடைய செயலும் மூடத்தனமாக தான் இருக்கும் என்பது நமக்கு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர்களுடைய செயல்களை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் அவர்கள் மூடத்தனமாக இருக்கிறார்கள். அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறது. அந்த ஆப்பிள் பழம் நல்லா புத்துணர்ச்சியாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அது சாப்பிட பயன்படும். ஒருவேளை இந்த ஆப்பிள் பழம் அழுகி போயிருந்தால் என்ன செய்வது? அதை அழுகி போனதை நாம் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. அதுபோல தான் நம்ம சக மக்களோடு நாம் பழகும்போது முடத்தனமாக இருக்கிறவர்களை விட்டு நாம் விலகி வர வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிப்பு செய்கிறார். அப்படி அந்த ஆப்பிள் அழுகி போன பழமாக இருந்தால், அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் பழங்களை எப்படி வைக்கிறது? இங்கே ஆண்டவர் அதை தான் நம்மளை சரிப்படுத்துகிறார். அழுகி போன பழத்தோடு ஃப்ரெஷ்ஷான ஒரு பழத்தை வைத்தால் அதுவும் அழுகி போக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால்தான் ஆண்டவர் அழுகி போன பழத்தை விட்டு விலகி போய் என்று சொல்கிறார். இங்கு மனிதர்களுடைய சுபாவம், மனிதர்களுடைய செயல்கள் எல்லாம் அழுகி போனதாக இருக்கிறது, ஒரு மூடத்தனமாக இருக்கிறது. அந்த மூடத்தனத்துக்கெல்லாம் நாம் அவர்களோடு சேர்ந்து கைகோர்த்து போக வேண்டும் என்று ஆண்டவர் எங்குமே கூறப்படவில்லை. இன்றைக்கு அநேக மக்கள் அப்படிதான் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஏனென்றால் மூடத்தனமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர்கள் சொல்வது உண்மை என்று நம்பி அவர்கள் பின்னாடியே போய்விடுகிறார்கள். இதனால்தான் அறியாமை என்ற இருளிலே அவர்கள் சிக்கி தவிப்பதுண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அப்படி இருளில் சிக்குவதற்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கவில்லை, நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் தேர்ந்தெடுத்தார். இப்படிப்பட்ட சுபாவத்தில் இருப்பவர்களை விட்டு நாம் விலகி வர வேண்டும். ஏனால் நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லவர்கள் போல போர்வை போர்த்தி கொண்டு வருவார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே மூடத்தனம் இருக்கும். அவர்களுக்குள்ளே அழுகி போன பழம் போல அந்த தன்மைகள் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா,
ஒவ்வொரு மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறார்கள் என்று கடவுளே அவருடைய சூழ்நிலையிலே வெளிப்படுத்துவார் நம்மளிடத்தில். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த நபரை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவார். அந்த நபர் எப்படிப்பட்டவர், அந்த நபர் எப்படி பழக்கத்தை வைத்திருப்பவர் என்பதை திட்டவட்டமாக ஒரு நாள் வெளிச்சம் போல ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுப்பார். நமக்கு அருமையான ரபியாக இருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும் நமக்கு வெளிப்படுத்தும் சர்வ வல்லவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்து மூலியமாக விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். நாம் மூடத்தனத்தோடு இருக்கும் மக்களை விட்டு விலகி வர நாம் ஜெபிப்போமா? சோத்திரகர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ அந்த நீதிமொழிகளில் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீர் நல்ல ஆலோசனை தந்துகிறீர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. சோத்திரகர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா. எப்படியாக எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, தேவையில்லாத சிந்தனையோடு இருக்கிற மக்களை விட்டு நீர் எங்களை விலக செய்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நபர்கள் எப்படி ஒரு சிந்தனையில் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை விட்டு நீ விலகு என்று நீர் எச்சரிப்பு செய்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.